Hi friends, this is Kausalya Chandrasekhar. Today நான் பார்க்க போற program வந்து toggle characters of string. நம்மள்ட்ட sample input இருக்கு, sample output இருக்கு. Sample input பார்ப்போம். கௌசல்யா 1 to ash சந்திரசேகர்னு இருக்கு. Sample output அதே தான் இருக்கு. என்னன்னா capital letterல இருக்க capital letters எல்லாம் வந்து outputல small lettersஆ மாறி இருக்கு. Small lettersஆ inputல இருக்கிறது எல்லாமே வந்து capital lettersஆ மாறி இருக்கு. Other than alphabetical letters, ரிமைனிங் இருக்க 1 2 இந்த ஆஷ் எல்லாமே வந்து அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு அவுட்புட்ல. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டராகவும் இந்த சேஞ்சஸ் இன்புட் டு அவுட்புட் நடந்திருக்கு. ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டு இன்புட்டை நோட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ லூப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவாக மாற்றிப்போம். டு கேர் அரே. கேர் அரேயோட ரிட்டர்ன் டைப் வந்து டு கேர் அரேயோட ரிட்டர்ன் டைப் வந்து கேர் அரே. ஸோ அதனால் வந்து கேர் அரேன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் லூப் எழுதுவோம். ஒவ்வொரு கேரக்டரா ஐட்ரேட் பண்ணி அது ஸ்மாலா கேபிட்டலா அதர் தென் ஆல்பபெட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். greater than or equal to கேபிட்டல் ஏ, அதாவது ஏல இருந்து ஏக்கு அப்புறமும் அண்ட் சி அரே ஆஃப் ஐ லெஸ் than or equal to இசட் டில் இசட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாமா? பிரிண்ட் வச்சுப்போம். கேபிட்டல் பிரிண்ட் எல்லாமே வச்சுப்போம். கேபிட்டல் என்ன அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இஃப்க்கு பதிலாக எல்ஸ் இஃப் இப்போ ஸ்மால் ஏ ஸ்மால் இசட் இதில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இது ரெண்டுலையுமே இல்லை அப்படின்னா other than it's not an alphabetical, it's other than alphabetic அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கேங்கிறது கேபிட்டல் லெட்டர், ஸோ கேபிட்டல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓங்கிறது ஸ்மால் லெட்டர் ஸ்மால், டபிள்யூங்கிறது ஸ்மால் லெட்டர் ஸ்மால். இங்க பாத்தீங்கன்னா இந்த 1ங்கிறது அதர் தென் ஆல்பபெட்டிக் வந்திருக்கு, 2ங்கிறது வந்து அதர் தென் ஆல்பபெட்டிக், இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர், இதுவும் அதர் தென் ஆல்பபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டா இப்போ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏக்கு ஒரு ஆஷி வேல்யூ இருக்கு, கேபிட்டல் இசட்க்கு வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கு, அதே மாதிரி ஸ்மால் ஏக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கு. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஃபர் லூப் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதை அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கேபிட்டல் ஏன்னு இருக்கு இல்லையா, இந்த கேபிட்டல் ஃபைண்ட் ASCII வேல்யூ. ஓகே, இது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை இன்டீஜரா மாத்திட்டு, இன்டீஜரா மாத்தினதுக்கு அப்புறம் இன்டீஜர் டேட்டா டைப்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். 65 வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி ஏங்கிற கேரக்டரை இன்டீஜரா மாத்துவோம்.
மாத்திட்டு மாத்தின இன்டிஜரா மாத்தினதுக்கு அப்புறம் அது ஒரு இன்ட் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணுவோம். இப்ப அகைன் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, n1 என்ன வருது, 97 வருது. ஸோ இப்போ இந்த 97க்கும் 65க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன நம்பர் பார்த்தோம், 97 65. 97க்கும் 65க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். 32ங்கிறது டிஃபரன்ஸ் ஆகுறது. ஓகே, ஸோ 32. அப்போ ஸ்மால் ஏவோட ப்ளஸ் 32 பண்ண அப்படின்னா கேபிட்டல் ஏவா, சாரி கேபிட்டல் ஏ வந்து 65, ஸ்மால் ஏ வந்து 97. ஸோ அப்போ கேபிட்டல் ஏவோட ப்ளஸ் 32 பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மால் ஏ கிடைச்சிரும். ஸ்மால் ஏவில் இருந்து மைனஸ் 32 பண்ண அப்படின்னா எனக்கு கேபிட்டல் கிடைச்சிரும். ஓகே, தட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றுறதுக்கு ப்ளஸ் பண்ணணும், ரைட்? இதோட ASCII வேல்யூ 65, இதோட ASCII வேல்யூ 97. ஸோ ஒரு கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றுறதுக்கு ப்ளஸ் 32 பண்ணணும், ஸ்மால் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு மைனஸ் 32 பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த ஃபர் லூப்பை எனேபிள் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ பிரிண்ட்லாம் நமக்கு தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஷனுக்குள்ளே இறங்கிடுவோம். சி அரே ஆஃப் ஐயை வந்து ஃபர்ஸ்ட் இன்டீஜராக மாற்றுறேன். ஓகே, மாற்றினதுக்கு அப்புறம் அதில் இருந்து ப்ளஸ் 32 பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் 32 பண்ணுறோமா? இப்போ இதை கொண்டு போய் எய்தர் இன்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி இல்லையா இதை அகைன் கேரக்டராக மாற்றி அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கேரக்டரை சி அரே ஆஃப் ஐலேயே அகைன் வந்து ரிட்டைன் பண்ணலாம். அப்படி இல்லையா புதுசாக ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுவோம். கேர் ரிசல்ட் அரே ஈக்குவல் டு நியூ கேர். சைஸ் என்ன கொடுக்கலாம், என்ன சைஸ் வந்து நம்மள்கிட்ட அரே இருக்கும் அதே சைஸ் தானே. ஸோ சி அரே டாட் லென்த். இப்போ ரிசல்ட் அரேல ஆட் பண்ணிக்கலாம். என்ன நடக்குது? ஓகே, ஃபர்ஸ்ட் புரிஞ்சு ட்ரை பண்ண வந்து பார்க்குறேன். என்கிட்ட இந்த ஆப்ரேஷனை நாம் இங்கே எழுத போகிறோம். ஸோ எனக்கு கேரக்டர்ஸ் எதில் இருக்குது, சி அரேல இருக்குது. ஓகே, அதில் இருந்து 32 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிட்டு அதை கேரா மாத்திடுறேன். மாத்தின கேரை ஸ்டோர் பண்ணலாமா? எஸ், கரெக்ட். இப்போ ஒரு கேரக்டருக்கு பதிலாக கேரக்டர் அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ல அதை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, கரெக்டா? கரெக்ட். ஏன் இதை வந்து இன்டீஜரா மாத்தி அதுல இருந்து நம்மளால மைனஸ் பண்ண முடியல? எஸ், கரெக்ட். இப்போ இதை அப்படியே இங்க பண்ணுவோம். இங்க வந்து பிளஸ் 32, இங்க வந்து மைனஸ் 32. இங்க ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம், என்ன கேரக்டர் வருதோ அந்த கேரக்டரை அப்படியே எனக்கு வந்து பிளேஸ் பண்ணா போதும்.
ஓகே, இப்போ ரிசல்ட் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரிசல்ட் அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு for loop எழுதியாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கௌசல்யா சந்திரசேகர். ஸோ கேபிட்டல் எல்லாம் ஸ்மாலில் மாறிடுச்சு, ஸ்மால் எல்லாமே வந்து கேபிட்டலில் மாறிடுச்சு. ரிமைனிங் இருக்க அந்த 1 to ஆஷ் அப்படிங்கிறது அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எய்தர் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கேரக்டரை இப்போ உங்களுக்கு சடனாக வந்து இங்கே +32 பண்ணணும் -32 பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அந்த கேரக்டரை இன்டீஜராக மாற்றி அந்த இன்டீஜர் நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 65 கொடுக்கும். இங்கே ஒரு கேரக்டர் ஸ்மால் கேரக்டர் எடுத்து இன்டீஜர் நம்பராக மாற்றிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ கேபிட்டல் டு ஸ்மால் மாத்துறப்ப +32 பண்ணணுமா -32 பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயும் நான் அதே தான் பண்ணியிருக்கேன், +32 பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதை இன்டீஜராக மாற்றிருக்கேன், மாற்றினதுக்கப்புறம் அதோட +32 பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து கேபிட்டலாக நான் ஸ்மாலாக மாற்றுறேன். அகைன் மாற்றினதுக்கப்புறம் இப்போ 65 + 32 7ஆக மாறிடுச்சு. அந்த 97 ஒரு கேரக்டராக மாற்றுறேன். ஓகே, அதுக்காக தான் இந்த பிராக்கெட் ஆஃப் கேர் போட்டிருக்கேன். கேரக்டராக மாற்றினதை கேரக்டரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் கேரக்டர் அரேவில் ஸ்டோர் பண்ணுறேன். கேரக்டர் அரேவில் ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு கேரக்டர் தானே. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், this is how you can toggle characters of string. Thanks for watching guys. Thank you. இப்போ இது வந்து ஒரு கேரக்டர் அரேல நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இன்புட் எதில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றலாமா? அதுக்கு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அது கேரக்டர் அரேவை எடுத்துட்டு அது ஸ்ட்ரிங்கா மாற்றும். பாருங்க, கேரக்டர் அரே வந்து ஆர்குமெண்டா எடுத்துட்டு அதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்கும். ஓகே, இப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ரிசல்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த for loop இப்போ நமக்கு தேவையில்லை. Okay, thanks for watching guys. Thank you.